டியர் என்சிசி கேடட்ஸ், நாம இன்னைக்கு என்சிசி கேடட்ஸ் ஆர்மில வந்து ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு போனஸ் மார்க் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து என்னென்ன வழியிலலாம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து நீங்க வந்து அக்னிவீர் ஜிடியா வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து அக்னிவீர் டெக்னிக்கல் வந்து ஜாயின் பண்ணலாம். அக்னிவீர் கிளர்க்கா வந்து ஜாயின் பண்ணலாம். அக்னிவீர் ஸ்டோர் கீப்பரா வந்து ஜாயின் பண்ணலாம். அக்னிவீர்ல வந்து ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 10th முடிச்சவங்க, 8th முடிச்சவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களோட சர்வீஸ் டியூரேஷன் வந்து மொத்தம் வந்து 4 இயர்ஸ் வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். 25% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெகுலர் சோல்ஜரா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு என்சிசி கேடட்ஸ் வந்து நல்லா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து குடுக்குறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு வந்து இருக்கு. இதுக்குள்ள ஏஜ் லிமிட் வந்து 17 1/2 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து என்சிசி சர்டிபிகேட்ஸ்க்கு வந்து எவ்வளவு போனஸ் மார்க் வந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிற பத்தி வந்து பார்க்க போறோம். ஆர்மில வந்து அக்னிவீர் ஜெனரல் டியூட்டி அப்படிங்கிற என்ட்ரி மூலியமா வந்து ஜாயின் பண்ண போறீங்க. உங்கள்ட்ட வந்து ஏ சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா, போனஸ் மார்க் வந்து 5 மார்க் வந்து கிடைக்கும். பி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, 10 மார்க் வந்து போனஸ் மார்க் வந்து கிடைக்கும். சி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 20 மார்க் வந்து போனஸ் மார்க் வந்து கிடைக்கும். உங்கள்ட்ட வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து சி சர்டிஃபிகேட்ல வந்து ஏ கிரேட் இல்ல பி கிரேட் வந்து வச்சிருக்கீங்க. ஆர்டிசி கேம்ப் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து 25 மார்க் வந்து குடுக்குறாங்க. அதாவது வந்து அக்னிவீர்ல வந்து ஜெனரல் டியூட்டிக்கு. அதுக்கடுத்து வந்து மத்த என்ட்ரி பத்தி வந்து பார்க்க போறோம். ஆர்மியில, அக்னிவீர்ல கிளர்க் என்ட்ரி, ஸ்டோர் கீப்பர், டெக்னீசியன், டிரேட்ஸ்மேன் இந்த என்ட்ரிக்கு வந்து போறீங்க. அப்போ உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து எவ்வளவு குடுப்பாங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் வந்து போனஸ் மார்க்கு. பி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து 10 மார்க் வந்து போனஸ் மார்க்கு. சி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து குடுக்குறாங்க. உங்கள்ட்ட வந்து ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் வந்து சி வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து என்சிசிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. ஏ கிரேட் இல்ல பி கிரேடோட வந்து இருக்கீங்க. ஆர்டிசி கேம்ப் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து போனஸ் மார்க் வந்து குடுக்குறாங்க. எந்தெந்த என்ட்ரிக்கு அப்படின்னா கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், டெக்னீசியன், டிரேட்ஸ்மேன் இன்றைக்கு. ஒரு என்சிசி கேடட்ஸ் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா, ஆர்மில வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து எவ்வளவு போனஸ் மார்க் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்த்திருக்கோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.